வணக்கம். டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள போலாங்க. ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஒரு பழங்கால ஏலம் ஓடுற ஒரு கடை இருந்துச்சு. நிறைய பீப்புள் இது போல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பொருளை ஏலம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பொருள் நிறைய மில்லியனர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப அதிகமான விலைக்கு அதிகமான டாலர்ஸ்ல விலை போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பழைய காலத்து கிட்டார், பழைய காலத்து வயலின் ஒன்று அங்கே வந்துருந்துச்சு. அந்த பழைய காலத்து வயலினை ஏலம் விடுறதுக்கு அந்த ஏலம் அந்த ஓனர் வந்து காமிக்க ஆரம்பிச்சாரு. பாருங்க, இத்தனை வருஷத்தோட பழைய காலத்து வயலின், இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. வேலை வந்து ஸ்டார்ட் பண்றது $500 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு. யாருமே கேட்கல. அவர் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டாரு. சரி, விலையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு $400 சொன்னாரு. அப்புறம் $200 சொன்னாரு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் குறைஞ்சு ஒரு $100 போய் கடைசி $50 வந்து யாருமே வாங்கல. ஒரு $5 யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பவுமே எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படி அந்த கூட்டமே வகப்பாக சிரிக்க ஆரம்பிச்சது. அப்ப பின்னாடி ஒருத்தர் உட்காந்து இருந்தாரு, நல்ல ஒரு வயசானவர். அவர் மெதுவா எந்திரிச்சு நடந்து வந்தாரு. அவர் அந்த வயலினை வாங்க போறாரு போல இருக்குன்னு எல்லாரும் பார்த்து மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் அந்த வயலினை கையில வாங்கினாரு. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் அமெரிக்காவோட ஒரு பழைய காலத்து ரொம்ப ஒரு மெலோடியான சாங் வாசிச்சாரு. எல்லாரும் அந்த ஒரு 5 minutes உலகத்தை மறந்து அந்த வயலின் இசை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஏலத்துக்கு கொடுத்துட்டு அவர் நடந்து உட்காந்துக்கிட்டாரு. திரும்பவும் ஏலம் ஸ்டார்ட் ஆச்சு. அதே $5 ஸ்டார்ட் ஆச்சு. அது 500 போய் 1000 போய் 5000 போய் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த ரெண்டு இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன நுட்பங்கள். நம்ம லைஃப்ல மிக நுட்பமான மாற்றங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்மளோட சந்தை மதிப்பும் வெறும் $5 இப்ப நீங்க என்ன சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களோட சந்தை மதிப்பு. சில பேர் 5000 இருக்கலாம், சில பேர் 15000 இருக்கலாம், சில பேர் 50000 இருக்கலாம், சில பேர் 1 or 2 lakhs கூட இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு உங்களோட சந்தை மதிப்பு. இது எப்படி மாத்துறது அப்படின்னா, சின்ன நுட்பமான மாற்றம் செஞ்சோம்னா இந்த மதிப்பை மாற்ற முடியும். சோ அதை மாற்றக்கான ப்ரோக்ராம் தான் இந்த ஹாப்பி லைஃப் ப்ராஜெக்டோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்க டைரக்டா போகணும்னா, நான் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இதை ப்ரெசென்ட் பண்ற கம்பெனி பத்தி, இதோட ப்ராடக்ட்ஸ் பத்தி, பிளஸ் இதோட பிளான் பத்தி, உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், உங்க லைஃப்ல இது கொண்டு வந்து எப்படி சேஞ்சஸ் கொண்டு வர முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதை பத்தின பிரசன்டேஷன் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரிவா கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் டைமண்ட் வந்திருக்காரு. ஆன் த வே ஃப்ரம் சென்னை. அவருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டீம் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா டீம் இருக்கு. அவர் இந்தியா ஃபுல்லா டீம் இருக்கு. அவரு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் பிசினஸ்ல டாப் ரேங்கிங்ல கூட இருக்காரு. சோ எனக்கு என் கூட ஹெல்ப் பண்ணி வெல்கம் பண்ண லெட் மீ ஹெல்ப் டு வெல்கம் மிஸ்டர் ராஜபாடே சார் ஆன் தி ஃப்ரம் சென்னை. கிளாப் பண்ணல, கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. So thank you Sudhir sir. அனைவருக்கும் நீ மாலை வணக்கம். கோயம்புத்தூர் மக்கள்லாம் இப்பதான் மௌன விரதம் ஆவாங்க. கரெக்டா இல்லை சார்? ஸோ இந்த செஷன் எடுக்கிறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஸோ வாழ்க்கை எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு, ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி உருவாக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஈவென்ட்டுக்கு இன்வைட் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா சார்? அது ஒரு அப்ளாஸ் மூலமா தேங்க்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். எப்படி லைஃப்ல ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு லைஃப்ல ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது. இல்ல சார், மத்தவங்க வரணுமா சார்? நல்லா கை தூக்கிக்கோங்க. ஓகே, ஏன்னா கை தூக்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு அர்த்தம் கார்டியாலஜிஸ்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு சார்? அதனால டெய்லி ஒரு இடம் என்ன பண்ணிக்கணும் சார்? செக் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு போய் கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணும். ஏன்னா முன்னப்படி பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டா இல்லை சார்? ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 300 தடவை கிளாப் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சார்? ஹலோ, இந்த தெரப்பி பேர் கிளாப்பிங் தெரப்பி. என்ன தெரப்பி சார்? கிளாப்பிங் தெரப்பி. ஒரு நாளைக்கு 300 தடவை கிளாப் பண்ணி ஹார்ட் அட்டாக் வராது. அப்ப கிளாப் பண்றதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் என்ன பண்ணிடணும் சார்? கிளாப் பண்ணிடணும். சோ அப்ப இந்த இடம் ஒரு நல்ல வாய்ப்பு நினைக்கிறேன். செக் பண்ணி போகும். கொஞ்சம் செவப்பன் என்ன பண்ணும் சார்? ஹலோ, செவந்துச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமா நடந்திருக்குன்னு அர்த்தம். என்ன சார்? ஹலோ, செவந்துச்சுன்னா சார் பிளட் சர்க்குலேஷன்
அதிகரிக்கணும் அர்த்தம். அப்ப blood circulation அதிகரிச்சாலே ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து என்ன பண்ணலாம் சார்? ரெக்கவர். அப்போ ஒரு நல்ல கிளாப்போட ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஹாப்லைட் ப்ராஜெக்ட் உங்க எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஹாப்லைட் ப்ராஜெக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரெண்டு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மணி ப்ராப்ளத்துல இருக்கோம். கரெக்டா இல்லையா சார்? சார் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் இருக்கீங்க சார்? ததாஸ்து. எல்லாருக்கும் ஒரு 1 கோடி ரூபாய் பணம் சீக்கிரமா வரணும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். சோ ஒரு சில பேர் நினைப்பாங்க, சார் என்கிட்ட கோடிக்கணக்கா காசு இருக்கு, ஆனா கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும். என்ன வேணும் சார்? ஆரோக்கியம். அப்ப நீங்க லைஃப்ல ரெண்டுமே அவசியம். கரெக்டா இல்ல சார்? ரெண்டுமே நம்ம கண்கள் மாதிரி. இடதுபுறம் ஒரு ஆரோக்கியம், வலதுபுறம் நம்மளோட வருமானம். அப்ப இந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆனா இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்குது. எஸ் சார். நம்ம இன்னைக்கு நம்ம பிறந்ததுல இருந்து 20 வயசு வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள பாத்துக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டியாப்பா, நல்லா தூங்குனியாப்பா, நல்லா விளையாண்டியான்னு சொல்லி நம்மள கேர் பண்ணி அவங்க ஹெல்த் என்ன பண்ணிக்கிறாங்க சார்? நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா 20 வயசுக்கு அப்புறம் நம்மளோட நோக்கம் எதுல போயிருது சார்? ஹலோ, எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும். கரெக்டா இல்லையா சார்? அப்ப 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிச்சிடும். அந்த 40 வயசுக்குள்ள டிஃபிஷியன்சி வந்துருது. என்ன வந்து சார்? நோய் வராது, டிஃபிஷியன்சி பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிடும். 40 வயசு தாண்டினதான் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியும், முதுகு கொஞ்சம் என்னவா இருக்கும் சார்? பெயின் வர தெரியும், கொஞ்சம் மூட்டு ப்ராப்ளம்லாம் வரும். அப்ப 40 வயசு 60 வயசு நம்ம டிசீஸா மாறி ஒரு 5 days நீங்க வந்து கேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் டி ஃபார் டயட். என்ன பண்ணும் சார்? டயட்டை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு டயட்ங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சரியான அளவு சாப்பிடுறது. அந்த டயட்டை நீங்க மேனேஜ் பண்ணலன்னா அடுத்து டிஃபிஷியன்சி வரும். என்ன வரும் சார்? டிஃபிஷியன்சி. உங்க உடம்பு பற்றாக்குறையா மாறிடும். அந்த பற்றாக்குறை வந்ததுமே நீங்க அதை கேர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் உங்க நோய், உங்க பாடி டிசீஸா மாறும். என்னவா மாறும் சார்? டிசீஸ். அதுக்கப்புறம் ஒருத்தர் போய் தேடி அலைவோம். யார் சார்? டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. டாக்டர் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்வார், நான் கடவுள் கிடையாம யார் இருக்கா? மேல இருக்கிறது தான் கடவுள்னு சொல்வார். கரெக்டா இல்லையா சார்? அப்ப ஃபைனலா 2 டி வராம இருக்கணும்னா டயட் அண்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ பத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தா நம்ம டாக்டரையும் பார்க்க வேணாம், டெத்தையும் கொஞ்சம் என்ன பண்ண தேவை, முன்னக்கூடி நம்மளா போய் வாலண்டியரா பார்க்க தேவையில்லை. கரெக்டா இல்ல சார்? இறப்புங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். அது கடவுள் நமக்கு வரமா கொடுக்கணும். அது சாபமா என்ன பண்ண சார் அமையக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஆரோக்கியம் பிளஸ் வருமானம் ரெண்டையும் பத்தி இருக்க டிஸ்கஸ் பண்ண நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். சோ இது ஒரு 30 minutes இந்த செஷன் இருக்க போது. சோ எல்லாரும் இங்க அசம்பிள் ஆயிட்டீங்க. ஆனா மனசு மட்டும் கொஞ்சம் எங்க இருக்கு சார்? வெளியே கொஞ்சம் அலப்பாஞ்சிட்டு இருக்கு. அந்த மனசையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க சார்? இங்க கொண்டு வாங்க. ஏன்னா நான் சென்னையில என் மனசை வச்சுட்டு கோயம்புத்தூர்ல இங்க இருந்தா எந்த யூஸும் கிடையாது. அப்போ உங்க மனசும் உடலும் இங்க இருக்கணும். பிளஸ் உங்க மொபைலை கொஞ்சம் சைலண்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கோங்க சார்? சைலண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்க ஒரு 250 பேர் இருக்கோம். 250 பேரோட கவரேஜ் எங்க இருக்கு சார்? இந்த ரூம்குள்ள இருக்கு ஆக்சுவலி. அப்போ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாது, பக்கத்துல இருக்கிற நபரையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஒரு 1/2 hour இந்த பிசினஸ பத்தியும் இந்த ப்ராடக்ட்ஸ பத்தியும் இதோட சக்சஸ பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளீஸ். So welcome to the world of possibilities. இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய சாதிக்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் சார்? சாதிக்க முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாருமே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் சாதனையாளரா மாறி இருக்காங்க. மேபி இந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்கள எந்த சந்தேகமும் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ளீஸ் சார். அப்ப இன்னைக்கு லைஃப்ல ஹாப்பினஸ்ங்கிறது ஹெல்த் as well as wealth ரெண்டுமே தான். நம்ம ஹாப்பினஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Why we are facing health crisis? இங்க எங்க பார்த்தாலும் ஒரு டிசீஸ் பர்சன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏர்லியர் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு ஆரோக்கியமா இருந்துச்சு. ஒரு மனிதன் 100 வயசு 120 வயசு ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இறப்புங்கிறது பாத்தீங்கன்னா நைட்டு படுத்திருப்பாங்க, காலையில இறந்திருப்பாங்க. யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது. இன்னைக்கு நம்ம லைஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா லிவிங் சார் வாழ்நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது. 60 வயசு தாண்டதே கடினமா இருக்கு. கரெக்டா இல்லையா சார்? நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட் நம்ம லைஃப் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. மண்பானையில சமையல் எவ்வளவு நேரம் ஆகும் மேம்? சமைச்சாலும் தெரியும் கேட்டக்கூடாது. எவ்வளவு நேரம் ஆகும் மேம்? ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். குக்கர்ல சமைச்சா 10 நிமிஷம். அப்ப கடவுள் பார்த்தாரு எல்லாமே ஃபாஸ்டா கேட்டனால உங்க ஆயிலே என்ன பண்ணிக்கிறேன்? ஃபாஸ்டா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபாஸ்ட் நம்ம லைஃப் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுவும் இறப்பை வந்து நம்ம தள்ளி போடுறோம். மைடமிக்ஸ் இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் லைஃப் டைம் கஸ்டமர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. விருந்தும் மருந்து 3 நாள். இன்னைக்கு விருந்தாளி கூட 3 நாள் தங்க மாட்டாங்க. ஆனா நம்ம சாப்பிட மருந்து 3 வேளையும் தங்குறது. லைஃப்ல சாகுற வரைக்கும் சாப்பிடணும். என்ன பண்ணு சார்? சாகுற வரைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ காமன் ஹெல்த் கன்சர்ன் இன்னைக்கு ஒரு கொடிய பாதிப்பை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். என்ன பாதிப்புனா, இதுக்கு முன்னாடி நம்ம பாதிக்கப்பட்ட நோய்கள்லாம் கம்யூனிகேபிள் டிசீஸ் சொல்லுவாங்க, பரவும் நோய்கள். ஒருத்தர் மூலமா ஒருத்தர் பரவிட்டே இருக்கும். வீட்டுல ஒருத்தருக்கு வந்து அந்த வீட்டுக்கு வரும், வீட்டுல வந்து அந்த ஊரு, அந்த ஊர்ல இருந்து அந்த ஏரியா, அந்த மாதிரி பரவிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி டிசீஸ் பாத்தீங்கன்னா மலேரியா, டியூபர்குலோசிஸ்,
பிளேக் ஃப்ளூ காலரா இதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமா டெவலப் ஆச்சு. அதுக்கு நம்ம தடுப்பூசி கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற டிசீஸ் எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தருக்கு மூலமா ஒருத்தர் பரவாது. ஆனா சொசைட்டில 60 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், கேன்சர், டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஆஸ்ட்ரோபோரிஸ், அல்சீமர், ஸ்ட்ரோக், ஆஸ்துமா, ஒபிசிட்டி, ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாமே உருவாகுறதுனால சார் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை மூலமா தான் உருவாகிட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட ஒவ்வொரு உணவுமே உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற கான்செப்ட்ல தான் தமிழோட வாழ்க்கை முறை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட ஒவ்வொரு ஃபுட்டுமே ஸ்லோ பாய்சனா மாறிட்டு இருக்கு. நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் 98% ரீசன் நம்மளோட ஃபுட்டு தான் சொல்றாங்க. மனிதனா பிறந்த எல்லாருமே 3 வேளை என்ன பண்ணியாங்க சார்? சாப்பிட்டு தான். அப்ப ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் இல்லாம பாதிக்கப்பட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, prevention is better than cure. வருமுன் காப்பதே சிறந்தது. If you don't invest in your health today, you may need to spend for your illness tomorrow. இன்னைக்கு நீங்க ஆரோக்கியத்துக்கு பணம் செலவு பண்ணலனா நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு பணம் செலவு பண்ணியானும். நம்ம தாத்தா ஹாஸ்பிடலுக்கு போயிருக்க மாட்டாரு, தடுப்பூசி கூட போட்டுக்க மாட்டாரு. அப்பா 100 முறை, நம்ம 1000 முறை, நம்ம குழந்தை 1,00,000 முறை. அந்த அளவு ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இன்னைக்கு இந்த டிசீஸ்ல இருந்து ரெக்கவரியா இருக்காக தான் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஐபல்ஸ் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல மெயின் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா அசாய்பெரிங்கிற ஃப்ரூட். சோ இன்னைக்கு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி 10ல இருந்து 15 பழங்கள் சாப்பிட்டா வரக்கூடிய நோய் 80% வராம தடுக்க முடியும். இந்த டெய்லி பழங்கள் சாப்பிடுற ரேஷியோ நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வரும். நம்ம வீட்டுக்கு ஒரு கிலோ ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போலாம், ஒரு கிலோ மாதுளையும் வாங்கிட்டு போலாம். எது காலி அவசரம்? ஸ்நாக்ஸ் தான் காலியாகும். மாதுளை காஞ்சி கருவாடை என்ன ஆகும் சார்? வெளியதான் போகும். மாதுளையை உரிச்சு சாப்பிடுற மம்பட்டியும் கடப்பார வேணுமா சார்? நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிட்டு யாரு அந்த அவேர்னஸ் இல்ல ஆக்சுவலி. அப்ப நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் ஆகுது. ஒரு நோய் உருவாகிறதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு கழிவுகளின் தேக்கம். என்ன ஆகுது சார்? கழிவுகள் நம்ம உடம்புல தேக்கம் அடையுது. பிளஸ் நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ், நம்ம ஊட்டச்சத்து குறைபாடு தான் நோயை உருவாக்குது. அப்ப இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பழங்களே அசாய்பெரி இந்த பழத்துல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் கெபாசிட்டி இருக்கு. இதை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு தர்பூசணி பழம் முழு பழம் சாப்பிட்டீங்கன்னா 1 மைக்ரோமோல், இந்த அசாய்பெரியில 1027 மைக்ரோமோல்ஸ் இருக்கு. அப்ப ஒரு அசாய்பெரி பழம் சாப்பிடுறது 1027 தர்பூசணி சாப்பிடுறது ஈக்குவல். இதோட பெனிஃபிட் நம்பர் 1 சப்போர்ட் ஃபார் இம்யூன் சிஸ்டம், நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர். ஹாலிவுட் ஸ்டார், பாலிவுட் ஸ்டார் அவங்க எப்பவுமே இளமையா இருக்கிறத பயன்படுத்துறாங்க. அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி நாசாவோட ஸ்பேஸ் விங்லும் இந்த பழம் தான் முக்கியமான பழம். நம்ம கம்பெனி இந்த அசாய்பெரியோட blackberry, mulberry, blueberry plus 11 fruits ஆட் பண்ணி 15 fruits blended juice 1 லிட்டர் பாட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல டெய்லி காலையில 30 ml, நைட் 30 ml. காலையில வெறும் வயித்துல, நைட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த பிறகு நீங்க சாப்பிடலாம். தண்ணியில கூட கலக்கணும், டைரக்டாவே நீங்க எடுக்கலாம். 60 ml ஐபல்ஸ் நீங்க சாப்பிடுறதும் ஒரு 3.5 கிலோ மாதுளை சாப்பிடுறது ஈக்குவல். எத்தனை கிலோ சார்? 3 கிலோ. இன்னைக்கு 3 கிலோ விலை கொடுத்து கூட வாங்கிக்கலாம், ஆனா சாப்பிட முடியாது. 2 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு யாருனாலும் கன்சியூம் பண்ணலாம். சின்ன குழந்தைகிட்ட மட்டும் பாட்டில பத்திரமா வச்சிருக்கணும். 2-3 நாளே குடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கு சார்? டேஸ்ட், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்புன்னு. இதை கன்சியூம் பண்றதுனால உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 26 நோய்களை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம எத்தனை பேருக்கு ஒரு 10 வயசு குறைக்கணும் ஆசை இருக்கு சார்? எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, இப்பதான் ஸ்டாப் பண்ணி ஆகும். இன்னைக்கு இளமைக்கு முதுமைக்கு என்ன வித்தியாசம்னா, செல்களோட பிறப்பும் செல்களோட இறப்பு. ஒரு குழந்தை பிறந்ததுமே என்ன ஆசை? செல்கள் பிறப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் செல்கள் இறப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த செல் இறப்பை தூண்டுதான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நியூட்ரலைஸ் பண்றாங்க நம்ம கம்பெனி சயின்டிஸ்ட் சொல்றது. if you drink 7 bottles of IPL 6 months at time, you can feel 10 years younger and healthier. அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் தான் ஐபல்ஸ். இதுக்கு இந்தியன் மினிஸ்ட்ரியோட ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேஷன், ஆயுர்வேத, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோட சர்டிபிகேஷன். அப்படிப்பட்ட அமேசிங் படத்தை ஐபல்ஸ். அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம் மேடம். ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐ காஃபி, டயபெட்டிக் காஃபி. இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா சார்? நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முந்தியெல்லாம் டயபெட்டிக்னா பணக்கார நோய் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல 10 பணக்காரருக்கு இருந்துச்சு, இன்னைக்கு ஊர்ல 10 பேர் தான் இல்ல, மத்தபடி எல்லாருமே பாதிக்கப்பட்டாச்சு. இப்ப டயபெட்டிக்ங்கிறது நம்ம பயப்படுற மாதிரி அது நோய் கிடையாது, ஒரு குறைபாடு. நம்ம உடம்புல கணையத்தோட செயல்பாடு கொஞ்சம் இன்சுலின் செயல்பட விகிதம் குறைவா பாதிக்கப்படும். டாக்டர்ஸ் டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்து அன்னைக்கு தேவை பூர்த்தி பண்றாங்க, நாளைக்கு மறுபடியும் தேவைப்படும். லைஃப் லாங் இருக்கும்போது கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு நேச்சுரல் சொல்யூஷன் எங்க இருக்குன்னா, நம்ம ட்ரெடிஷனல் ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா, ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா சரக மகரிஷி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சரக சங்கீத ஓலச்சுவடியில குறிப்பு எழுதியிருக்காரு. என்னன்னா, ஏகநாயகன் ஒரு தாவத்தோட வேற பிடிங்கி தண்ணீர் ஒரு போட்டு காலையில குடிச்சோம், மதுமேகா நீரிலும் சரியா சயின்டிபிக் நேம் தான் சால்சிட்டல். இதோட நம்ம கம்பெனி கர்நாடகாவோட கூர்க்
பியூர் ரீஜன் காஃபி. நார்மல் காஃபில 3 கஃபைன் இருக்கு, இல்ல 1.2 இருக்கு, பிளஸ் கபிகாச்சு. சோ கபிகாச்சு பாத்தீங்கன்னா வெல்வெட் பீன்ஸ், அதுல மில்க் எக்ஸ்ட்ரா சேர்ந்து ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 சாச்சட்ஸ் இருக்கும். சோ ஒரு சாச்சட்ஸ் பவுடர் வந்து 120 ml சுடு தண்ணி, நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணி 2 ஆத்தி அப்படியே சாப்பிடலாம். மில்க் சுகர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இன்ஸ்டன்ட் காஃபி, மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி. நார்மல் டீ காஃபிக்கு பதிலா ப்ரூ, நெஸ்கஃபே, சன்ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாம நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் டீ காஃபி பதிலா இந்த ஐ காஃபி கன்சியூம் பண்ணா போதும். இது யார் யார் சாப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டயபெட்டிக், சுகர் இல்லாதவங்க சாப்பிடணும், சுகர் வராம தடுத்துக்கலாம். ப்ரீ டயபெட்டிக், அப்பா அம்மா சுகர் இந்த ஹெரிட்டேஜா நமக்கு வராம தடுக்கலாம். இந்த அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சாம இப்ப என்ன சேர்த்து வைக்கிறோம் சார்? சுகர் தான் சேர்த்து வைக்கிறோம். நீங்க இன்னைக்கு சுகர் பேஷண்ட், நாளைக்கு உங்க சன்னோ உங்க டாக்டர் என்ன சார் சுகர் பேஷண்ட், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ப்ரீ டயபெட்டிக் பிரிவென்ட் பண்ண முடியும். பிளஸ் டயபெட்டிக்ல 2 டைப்ஸ் இருக்கு, டைப் 1 டைப் 2. டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட், லைஃப் லாங் இன்சுலின், கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த ஐ காஃபி ரெகுலரா எடுக்கும்போது டெய்லி எடுக்கிற இன்சுலின் வேல்யூ குறைஞ்சிருக்கு, டயாலிசிஸ் பாசிபிலிட்டி குறைஞ்சிருக்கு. டைப் 2 டயபெட்டிக் வந்து கண்ணெரிச்சல், கால் மதப்பு, அடிக்கடி பசிக்குது, யூரின் போறது, வெயிட் ரெடியூஸ்ல எக்ஸலென்ட் ரிசல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க எந்த ட்ரீட்மென்ட் ஸ்டாப் பண்ண வேணாம். உங்க ரெகுலர் ட்ரீட்மென்ட் டேப்லெட், இன்ஜெக்ஷன் அதோட சேர்த்து இந்த ஐ காஃபி குடிக்கலாம். செகண்ட் மந்த் உங்க இம்ப்ரூவ்மென்ட் பிளட் ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டர் அட்வைஸ் படி உங்க அலோபதி டோசேஜ் குறைக்க முடியும். 6 மாசத்துல கணையத்தோட செயல்பாட்டை அதிகப்படுத்தி இன்சுலின் செக்ரீஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் அவங்க அலோபதி ட்ரீட்மென்ட் வந்து ரெக்கவரியா இருக்காங்க. அப்படிப்பட்ட அமேசிங் படுது ஐ காஃபி. அதுக்கு ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுத்தலாம். ஐ காஃபி பாத்தீங்கன்னா 2 வகையில வருது. ஒன்னு ஐ காஃபி பிளாக், இன்னொன்னு ஐ காஃபி கிரீமர். ஒன்னு வந்து வித் மில்க், இன்னொன்னு வித்அவுட் மில்க். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டயபெட்டிக்னால கேங்க்ரைன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சார்? விரல்ல புண்ணு வந்து விரலையே எடுக்கணும். சோ அப்படிப்பட்ட நபர்கள் கூட இந்த ஐ காஃபி சாப்பிட்டு அந்த புண்ணெல்லாம் ஆறி இருக்கு. அப்படிப்பட்ட அமேசிங் படுத்து தான் ஐ காஃபி. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். சோ மூணாவது பொருட்கள் ஐ சார்ஜ் எனர்ஜெட்டிக். எத்தனை பேர் டயர்ட் ஆவீங்க சார்? நார்மலா மேக்ஸிமம் எல்லாருமே டயர்ட் ஆகும். சோ டயர்டா போகிறதுக்கு டீ காஃபி குடிக்கிறோம், ஆஃப் அன் ஹவர் திரும்ப டயர்ட் ஆயிரும். இந்த ஐ சார்ஜ் குடிச்சா 6 to 8 hours எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். மார்க்கெட்ல ரெட் புல், மான்ஸ்டர் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் இருக்கும். ஹை குளுக்கோஸ், ஹை காஃபைன், சில்ட்ரன்ஸ் ரெக்கமெண்ட் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒண்ணு மேல சாப்பிடக்கூடாது. பிரெக்னன்ட் உமன், லாக்டேட் உமன் சாப்பிடக்கூடாதுன்னு யாரு போட்டிருக்கா சார்? ரெட் புல், மான்ஸ்டர். பின்னாடி பாருங்க வார்னிங் மெசேஜ். ஆனாலும் 100 கோடி ரூபாய்க்கு மேல அந்த ப்ராடக்ட் விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த நம்ம ப்ராடக்ட்ல சலாட்டியம் டாட்டோசல், சவுத் ஆப்பிரிக்கால விளையக்கூடிய ஹெர்பல் கண்ணா. இது சவுத் ஆப்பிரிக்கா ஹண்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய மூலிகை. அவங்க வேட்டைக்கு போகும்போது சோ மான எய்ம் பண்ணா பின்னாடி சிங்கி அவங்க எய்ம் பண்ணும். அப்ப எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறதுக்காக இந்த ஹெர்பலை யூஸ் பண்றாங்க. இதோட நம்ம அஸ்வகந்தா ரிஷ்டா, பால ரிஷ்டா, பத்ராங்க சவா, ராட்சசவாங்க 5 ஆயுர்வேத ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 250 ml டின்னா வருது. இது ஒன்ஸ் கன்சியூம் பண்ணீங்கன்னா அலர்ட்னஸ், எப்பவுமே அலர்ட்டா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். எத்தனை பேர் கோவம் வரும் சார்? அப்ப அந்த கோவத்தெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? ஐ சார்ஜ் சாப்பிட்டு குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபுட் வைஸ் கண்டார்த்தன் அதிகப்படுத்தும், ஞாபகத்தை அதிகப்படுத்தும். 6 to 8 hours எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். பிளஸ் இந்த நர்வ்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி செக்சுவல் ஆக்ட் நல்ல ரிசல்ட், டைமிங் ஸ்ட்ரென்தன், எரெக்ஷன் டிரான்ஸ்மிட்டர், விந்து வெளிப்புற நேரத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. பிளஸ் இந்த டி அடிக்ஷன் ரெக்கமெண்ட் பண்றோம். ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆகி ரெக்கவரியா இருக்கும். அமேசிங் ப்ராடக்ட். சோ சில்ட்ரன்ஸ், போஸ்டர், யங்ஸ்டர், கப்பிள்ஸ் யாருனாலும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம ஐ சார்ஜ். இதுல முக்கியமான விஷயம் நோ காஃபைன் அண்ட் நோ சுகர். என்ன கிடையாது சார்? காஃபைனும் கிடையாது, சுகரும் கிடையாது. நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு எனர்ஜி கொடுக்குதுன்னா இந்தியாவில் ஒரே ப்ராடக்ட் ஐ சார்ஜ். அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். சோ நாலாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஐ ஸ்லீப் ஃபிளாட் அண்ட் பால்ஸ். இன்னைக்கு ஒபேசிட்டி ரேஷியோ நாளுக்கு நாள் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்மளோட வாழ்க்கை முறையில, உணவு முறையை நம்ம எல்லாரும் மறந்தாச்சு. காலையில அரசு மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். நம்ம சாப்பிடல என்ன சார்? உல்டா. காலையில மேக்ஸிமம் சாப்பிட மாட்டோம், மதியம் சாப்பிடணும், நைட்டு ஃபுல் கட்டுவோம். என்ன பண்ணுவோம் சார்? ஃபுல் கட்டு. பிரியாணி என்ன, புரோட்டா என்ன எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் எம்டி பிளேஸ் இந்த ஒரு ஆஃப் பாயில், இந்த பக்கம் எம்டி பிளேஸ் இந்த ஒரு ஃபுல் பாயில். இந்த மாதிரி நம்ம ஸ்டொமக்க நைட் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸஸ் ஃபேட் நம்ம பாடியில டஸ்ட் பின்னா எங்க ஸ்டோர் ஆகுது சார்? குப்பை தொட்டியில ஸ்டோர் ஆகுது. நம்ம உடம்புல குப்பை தொட்டி எங்க இருக்கு சார்? வயிற்றுல தான் இருக்கு. எங்க இருக்கு சார்? ஸ்டொமக்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு என்ன கிடையாது சார்? தொப்பை கிடையாது. இன்னைக்கு கூலி தொழிலாளிக்கு தொப்பை கிடையாது. ஏன்னா அவங்க சாப்பிடுற எல்லா ஃபுட்டுமே பேன் ஆகி கலோரி என்ன சார் பேன் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோர் ஆக சான்ஸ் கிடையாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் எக்ஸஸ் ஃபேட் என்ன ஆகுது சார்? ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. சோ ஏறின வெயிட்ட குறைக்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சார்? மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. எலிபன் மைண்ட் செட் சொல்லலாம். என்ன பண்ணலாம் சார்? எலிபன் மைண்ட் செட். ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா வழியில நடந்து போற ஒரு பெரிய யானையை சங்கிலி வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அந்த பையன் அந்த பாகன்ட்ட போய் கேட்கிறான், என்னங்க இவ்வளவு பெரிய யானை இந்த சின்ன சங்கிலியில கட்டி போட்டிருக்கீங்க, இது அத்துட்டு போகாதான்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த பாகன் சொல்லியிருக்காரு, சின்ன குட்டி யானை இருக்கும்போது நாங்க பெரிய சங்கிலி வச்சு கட்டி வச்சிட்டோம், அது லட்சம் முறை ட்ரை பண்ணி பார்த்துச்சு, இப்ப மைண்ட் செட் பண்ணிருச்சு. என்ன சார்? ஹலோ,
கால்ல சணல்ல கட்டினா கூட என்ன பண்ண முடியாது, அத்துட்டு போக முடியாது. அதனால இனிமேல் எதை கட்டினாலும் அந்த யானை அத்துட்டு போகாது. அதே மாதிரிதான் ஒபிசிட்டி பீப்புள் ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணிட்டு இனிமேல் வாழ்க்கையில முடியவே முடியாது, இறக்குற வரைக்கும் தொப்பையோட தான் இறக்கணும்னு என்ன பண்ணிட்டோம் சார், மைண்ட் செட் பண்ணிட்டோம். அந்த மைண்ட் செட் எல்லாம் உடைச்சிருங்க. அதுக்கு உண்டான அமேசிங் படுதான் ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மி பார். நம்ம கம்பெனி சொல்றது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, மதியம் லஞ்ச் சாப்பிடுங்க, டின்னருக்கு பதிலா அந்த பார் சாப்பிடுங்க. என்ன பண்ணும் சார், ஹலோ பார்னா அந்த பார் கிடையாது, இது வந்து ஃபிளாட் டம்மி பார். ஒரு நேத்து தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நைட் நான் பாருக்கு சாப்பிட போறேன்னு சொன்னா என்னையும் கூட்டு போங்கன்னு சொன்னாரு. அந்த பார் கிடையாது. என்ன சார், பிளாட் டம்மி பார். ஒரு பாக்ஸ்ல 28 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் பார் வந்து நைட் 8 மணிக்கு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். 8ல இருந்து 8:30 மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பைட் அண்ட் சியூ, கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சுவைச்சு உமிழ்நீரோட நீங்க சாப்பிடணும். சாப்பிடும் போதே ஒரு 2ல இருந்து 4 ஏப்பம் வரும். உங்க இன்டென்சிட்டி வந்து ஃபுல் ஆயிரும், ஆனா மைண்ட் ஃபுல் ஆகாது. ஏன்னா மைண்ட் இது வரைக்கும் எப்படி பழகிருச்சு சார், நிறைய சாப்பிட்டு பழகிருச்சு. இப்ப இந்த பார் எனக்கு எப்படி காணும், யானை பசிக்கு சோளப்பொரி எப்படிதான் மைண்ட் இருக்கும், அப்படி உங்களுக்கு பசி அடக்க, உங்களுக்கு மேபி பசி ஃபீல் இருந்தா கேரட் சாப்பிடலாம். ஏன்னா கேரட்ல ஃபேட் கிடையாது, உங்க ஸ்டொமக்க மட்டும் என்ன பண்ணும் சார், ஃபில் பண்ணும். மார்னிங் பாத்தீங்கன்னா உங்க பாடியில உள்ள ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகி மோஷனா வெளியேற ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளைக்கு நீங்க மூக்க பொத்திட்டு தான் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணும் சார், ஹலோ, ஏன்னா உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன ஆகுது சார், வெளியேறு. செப்டிக் டேங்க கிளீன் பண்ணும்போது எப்படி சந்தன வாடை அடிக்குமா சார், அந்த மாதிரிதான் உடம்புல இருக்கிற செப்டிக் டேங்க் என்ன சார், கிளியர் ஆகும். சோ டெய்லி 100ல இருந்து 200 கிராம் ஃபேட் வெளியேறும். ஒரு மாசத்துல 2ல இருந்து 5 கிலோ டிஃபரெண்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் இருக்கலாம். நானே ஒரு எக்ஸாம்பிள், அக்டோபர் 26ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜ்ல ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. அன்னைக்கு அந்த வெயிட் பாத்தீங்கன்னா 93 கிலோ, இன்னைக்கு அந்த வெயிட் 83 கிலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சார், 2 மாசம் கன்சியூம் பண்ணி எனக்கு 10 kg weight loss ஆயிருக்கு. அப்படிப்பட்ட அமேசிங் படுது ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மி பார். இது FB3 ஃபியூஷன் ஃபேர் பண்ண 3 இன்கிரீடியன்ட், அமெரிக்கன் பேட்டர்ன் வாங்கியிருக்கோம். நல்ல கொழுப்பு வச்சுட்டு கெட்ட கொழுப்பை ரிமூவ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஏன் சார் இத பத்தியா டிஸ்கஸ் பண்ண என்ன கூப்பிட்டீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். ஆமா சார், அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். என்ன ரீசன்னா, இவர் பேர் பால்சன் பெல்சர், US பிரசிடென்ட் எக்கனாமிக் அட்வைசர், ரைட் நோ சைனாவோட எக்கனாமிக் அட்வைசர். இவரோட எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியை ப்ரெடிக்ட் பண்ணுவார். அடுத்த 10 வருஷம் இந்த துறை தான் டெவலப் ஆக போகுது, அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்க எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகலாம்னு சொல்லுவாரு. இதே மாதிரி அவர் சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. 1950 இவர் சொன்னது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வரும்னு சொன்னாரு. 1950 நம்ம டிவியை வந்து ஒரு ஆடம்பர பொருளா பார்த்தோம். இன்னைக்கு அது என்னவாயிடுச்சு சார், அத்தியாவசிய பொருளா மாறிடுச்சு. அன்னைக்கு வசந்தனுக்கு ஷோரூம் ஓபன் பண்ணி சேல்ஸ் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 ஷோரூம்ல யார் இருக்கா சார், வசந்தனுக்கு. 1990 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு வீட்டுக்கு 2 வீலர் 4 வீலர் வரும்னு சொன்னாங்க. அன்னைக்கு டிவிஎஸ் கம்பெனி டிவிஎஸ் 50 மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்தியா நம்பர் 1 ஆட்டோமொபைல் டிவிஎஸ் இருக்காங்க. சோ 2000 சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் உலகத்தை மாத்தும் சொன்னாங்க. ஒரு 100 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு கம்ப்யூட்டரே பண்ணிடும். சோ இந்தியால பேங்க் நடத்தணும்னா எவ்வளவு பேர் தேவைப்பட்டாங்க, 100 எம்ப்ளாயிஸ் தேவைப்பட்டாங்க. 2020 பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு ஜாபே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஏடிஎம் மிஷின் வந்துருச்சு, கேஷ் டெபாசிட் மிஷின் வந்துருச்சு, பேங்க் பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் வந்துருச்சு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. இனிமேல் ஜாப் இருக்குமாங்கிறதே ஒரு கொஸ்டினா மாறி இருக்கு. 2010 இவர் சொன்ன ரியல் எஸ்டேட், உங்க ஊர்ல எந்தெந்த இடம்லாம் இருக்கோ அதை விலைக்கு வாங்கி போடுங்க, இன்னும் 10 வருஷம் அந்த விலை டபுள் ட்ரிபிள் பல மடங்கு ஆகும்னு சொன்னாரு. அந்த டைம்ல யாரெல்லாம் நிலம் வாங்கி போட்டாங்க அவங்கள கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. எஸ் சார், நம்ம ஐட்டம்ஸ். அப்ப 2020 இவர் சொல்றது ஹெல்த் அண்ட் வெல்னஸ், உடல் ஆரோக்கியம் மற்றும் வெல்னஸ், அதாவது $1 trillion இண்டஸ்ட்ரி, 10 லட்சம் கோடி டாலர். இந்தியாவில மட்டும் 1,50,000 கோடி டெவலப் ஆக போகுது. அந்த இண்டஸ்ட்ரியில காலடி எடுத்து வைக்க தான் உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு இந்த இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம எப்படி ப்ரோமோட் பண்ண போறோம். சோ நம்ம கம்பெனி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கம்பெனி, இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் பிரைவேட் லிமிடெட், ஜனவரி 2014 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ நம்ம கம்பெனிக்கு பெங்களூர்ல 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல 5 ஃப்ளோர்ல 25 crore இன்வெஸ்ட்மென்ட்ல கம்பெனில ஓன் பில்டிங் இருக்கு. ஓன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆல் ஓவர் ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கம்பெனில சொந்த தயாரிப்பு. பெங்களூர்ல தான் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் லைசென்ஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி போர்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ்ல IRDA வரதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸ், நீங்களும் நான் நினைச்ச கூட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ண முடியும் சார், ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு IRDA வந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்தாச்சு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லயும் இப்போ ரீரா வந்திருக்கு, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் இந்த வருஷத்துல முடிக்கிறீங்கன்னா அந்த வருஷத்துல முடிக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு பெனால்டி கொடுக்கணும், கஸ்டமருக்கு பெனால்டி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ரெகுலேட்டரி வரும்போது யாரு பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா கஸ்டமர்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்க. யாருக்கு பெனிஃபிட் ஆகிறா சார்,
கஸ்டமர். இதே மாதிரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 20 வருஷமா எத்தனையோ இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் 32 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து கஸ்டமர்ஸ் சேஃப்டியா கொண்டு வந்திருக்காங்க. அந்த 32 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இந்தியால ஒரு கம்பெனி அப்ரூவல் ஆயிருக்குன்னா அது வேற எந்த கம்பெனி, நம்ம கம்பெனி தான். இண்டஸ்ட்ரி அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். Fitting membership Federation Indian Chambers of Commerce Industry fastest growing Indian company excellence award நம்ம auditing group KPMG உலக அளவுல big 4 auditors அவங்க ஆடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரே டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம கம்பெனிங்கிறது பெருமையா சொல்ல விரும்புறேன். பிளஸ் 2000 டைரக்ட் செல்லர்ஸ் நம்ம கம்பெனி இன்டர்நேஷனல் ட்ரிப் கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் ஃபாரின் போனது இல்ல சார் லைஃப்ல இதுவரைக்கும்? ததாஸ்து சீக்கிரமா ஃபாரின் போகணும். சோ இந்த ஃபாரின் போகாதவங்க பணம் இல்லாம போகலன்னு சொன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கல, என்ன கிடைக்கல சார்? ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கலாம் சார்? போயிட்டு வந்திருக்கலாம். செகண்ட் மனசு இல்ல. என்ன இல்ல சார்? மனசு இல்ல. 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா நாளைக்கே நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து துபாய் போயிட்டு வரலாம். கரெக்டா இல்ல சார்? ஆனா பிளைட் ஏறும்போது சந்தோஷப்படுவோம், இறங்கும் போது என்ன பண்ணிடுவோம் சார்? 1 லட்சம் கரியாயிடுச்சுன்னு சொல்லுவோம். கரெக்டா இல்ல சார்? இதே ஃப்ரீயா கொடுத்தா என்ன பண்ணுவோம் சார்? என்ஜாய் பண்ணலாம். நம்மள மாதிரி டைரக்ட் செல்லர்ஸ் 2000 பேர் நம்ம கம்பெனி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபாரின் கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் சார். சோ நம்ம கம்பெனி பத்தி சொல்லணும்னா ஓன் பேட்டன்ட்ஸ், பப்ளிகேஷன், ட்ரேட்மார்க்ஸ், இந்தியாவுல 22,000 ஏக்கர்ஸ்ல மெடிசன் பிளான்ட் கல்டிவேஷன் இருக்கு. 14 கண்ட்ரீஸ் வந்து நம்ம ஹெர்பல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் இன்னைக்கு மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்தது இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்காக தான். உலகத்துல பணம் சம்பாதிக்கிறவங்கள ராபர்ட் டி கியோசாகி 2 வகையா பிரிக்கிறாரு. ஒருத்தர் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னொருத்தர் பணத்தை அவர் பின்னாடி வர வைக்கிறார். இல்ல யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கு சார்? ஹலோ, ஒருத்தர் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கார், ஒருத்தர் பணத்தை அவர் பின்னாடி வர வைக்கிறார். யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கு சார்? வர வைக்கிறவங்க அதிகம். வர வைக்கிறவங்க போய் ஐடியா கேட்டா சொல்லுவாங்களா சார்? ஹலோ, எப்படி சார் உங்களுக்கு மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க சார்? சொல்லி தர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பணத்தை பின்னாடி என்ன பண்ணலாம் சார்? வர வைக்கலாம். அப்ப பணம் சம்பாதிக்கிறவங்க ஒரு 4 வகையா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் E for employee, you have a job. காலையில 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து மந்த்லி salary வாங்கக்கூடிய நபர். கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கலாம் இல்ல பிரைவேட் ஜாப்பா இருக்கலாம். செகண்ட் செல்ஃப் எம்ப்ளாய், you own a job. காலையில 10 மணி ஷட்டர் ஓபன் பண்ணி நைட் 10 மணி ஷட்டர் க்ளோஸ் பண்ணி வருமானத்தை உருவாக்கி கொள்பவர். மூணாவது கேட்டகரி பிசினஸ் ஓனர், சிஸ்டம் ஒர்க்ஸ் ஃபார் யூ. சோ அவர் வேலை பார்க்கும்போது அவருக்கு லட்சக்கணக்கான பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்கறது அவருக்கு லாபம் வரும். நிறைய பேர் சுயதொழிலும் பிசினஸ் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். சுயதொழில் வேற, பிசினஸ்ங்கிறது வேற. நாலாவது இன்வெஸ்டர், மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. யாரெல்லாம் 2 டிஜிட் க்ரோஸ் 2 டிஜிட் க்ரோஸ் 10 கோடி ரூபாய்க்கு மேல யாரெல்லாம் முதலீடு பண்றாங்களோ அவங்க தான் இன்வெஸ்டர். சோ இன்னைக்கு உலகத்துல எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவல் எஃபர்ட், தனித்திறமை, தன்கையே தனக்கு உதவி. அவர் லைஃப்ல அவர் நினைச்சாதான் முன்னேற முடியும், யாரும் அவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க சார்? ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது லிமிடெட் இன்கம். இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி வருஷம் முழுவதும் வேலை பார்க்கறாரு, ஆனா வாழ்க்கையில சாதிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஒருத்தர் ஜாப்புக்கு போறாரு, 8 மணி நேரம் வேலை பார்க்கறாரு, மாதம் ஒரு 40,000 சம்பளம் வாங்குறாருன்னா அந்த சேலரியை டபுள் ட்ரிபிள் பண்ண முடியுமா சார்? சான்ஸே கிடையாது. மேபி ஓவர் டைம் பண்றான்னு வச்சுக்கலாம். இன்னொரு 8 மணி நேரம் பார்த்தா 80,000, இன்னொரு 8 மணி நேரம் பார்த்தா 1,20,000. அதுக்கு மேல அவரால் ஏர்ன் பண்ணவே முடியாது. செல்ஃப் எம்ப்ளாய் ஒரு 8 மணி நேரம் கடையை ஓபன் பண்ணி 40,000 வருமானம் வாங்கினார்னா இன்னொரு 8 மணி நேரம் ஓபன் பண்ணா 80,000, இன்னொரு 8 மணி நேரம் ஓபன் பண்ணா 1,20,000. அதுக்கு மேல அவருக்கு வருமானம் கிடையாது. மூணாவது ஆக்டிவ் இன்கம். இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய் 1 மாசம் லீவ் போட்டா சம்பளம் கிடையாது, 3 மாசம் லீவ் போட்டா வேலையே கிடையாது. செல்ஃப் எம்ப்ளாய் ஒரு நாளைக்கு நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கஸ்டமர் நமக்காக வெயிட் பண்ண மாட்டார், பக்கத்து கடைக்கு போயிடும். அப்ப நம்ம பிரசன்ஸ் இல்லைன்னா அங்க என்ன கிடையாது சார்? ப்ராஃபிட் கிடையாது. ஆனா பிசினஸ் பீப்பிள் அவங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க டீம் ஒர்க் என்ன பண்றாங்க சார்? டீம் ஒர்க். நம்ம 8 மணி நேரம் வேலை பார்த்தா 40,000 வருமானம், அங்க 8 லட்சம் பேர் 8 மணி நேரம் வேலை, சரி 1 லட்சம் பேர் 8 மணி நேரம் வேலை பார்த்தா 8 லட்சம் மணி நேரம் மூலமா 8 கோடிக்கு மேல அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் இன்கம். இன்னைக்கு அவங்களோட வருமானத்தை டபுள் ட்ரிபிள் பண்ண முடியும். இன்னொரு யூனிட் ஆரம்பிச்சா அவங்க வருமானம் டபுள் ட்ரிபிள் ஆயிரும். மூணாவது பாசிவ் இன்கம். இன்னைக்கு திரும்ப அம்பானி கோயம்புத்தூர் வந்திருக்காரா சார்? கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட தான் கேட்கிறேன். அனில் அம்பானி சார், முகேஷ் அம்பானி, ஆனா ப்ராஃபிட் கோயம்புத்தூர்ல இருந்து மும்பைக்கு போயிட்டு இருக்கு. என்ன சார், நம்மளும் காலகாலமா கோயம்புத்தூர்ல தான் பிசினஸ் பண்றோம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல. ஆனா எங்கேயோ இருக்கிற மும்பைல இருக்கிற அம்பானிக்கு என்ன போகுது சார்? பணம் போயிட்டு இருக்கு. எஸ்ஆர் நம்ம இதுதாங்க சார் பாசிவ் இன்கம். இன்னைக்கு டிவிஎஸ் வாழ்க்கை வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா வருஷத்துல 6 நாள் தான் ஆபீஸ் விசிட் பண்றாரு. ரிமைனிங் 315 டேஸ் அவர் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சோ நீங்க ஓனர் வரலன்னு சொல்லுங்க, 3 ஷிஃப்ட்லயும் எம்ப்ளாயிஸ் ஜாப் என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. மிஷினா மக்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம். சோ இன்னைக்கு உலகத்துல லெஃப்ட் சைடுல எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயர் 95% மக்கள் இருக்கு. எத்தனை சதவீதம் சார்? 95%. பிசினஸ்மேன் இன்வெஸ்டரா வெறும் 5% மக்கள் தான் இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா 95% பணங்கிறது ரைட் சைடுல தான் இருக்கு.
யார்கிட்ட இருக்கு சார்? பிசினஸ் மேன் அண்ட் இன்வெஸ்டர். நம்ம கிட்ட வெறும் 5% மணி தான் இருக்கு. எம்ப்ளாய் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய். அப்ப ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சார்? பிசினஸ் பண்ணணும். வந்தாரை வாழ வைக்கும் ஊர் தான் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு யாரை வாழ வச்சிருக்குன்னா பிசினஸ் பண்ணவங்கள தான் வாழ வச்சிருக்கு. யாரை வாழ வச்சிருக்கு சார்? பிசினஸ் பண்ணவங்க. வேலை பார்த்தவங்க யாரையுமே என்ன பண்ண வாழ வைக்கல. அப்ப இன்னைக்கு அவர் சொல்றது என்ன, டெய்லி நம்ம போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் டீசல் போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், பெட்ரோல் பங்க் ஓனர் சம்பாதிக்கிறார். பெட்ரோல் பங்க் ஓனர். நீங்க ஜுவல்லரியில போய் நல்ல நகை எல்லாமே வாங்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், ஜுவல்லரி ஓனர் சம்பாதிக்கிறார் சார். டெக்ஸ்டைல்ல போய் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு இருக்கோம், ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி. யார் சம்பாதிக்கிறா சார்? டெக்ஸ்டைல் ஓனர். எங்க வீட்டுல சமைக்கவே மாட்டோம், 3 நேரமும் நான் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். யார் சம்பாதிக்கிறா சார்? ஹோட்டல் ஓனர். நம்ம சம்பாதிக்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிசினஸ் மேன் அந்த வாழ்க்கையில சாதிக்க முடியும். ஆனா இன்னைக்கு பிசினஸ் எல்லாம் டோட்டலி ட்ரெண்ட் மாறியாச்சு. இதெல்லாம் ட்ரேட் வித் மணி சொன்னாங்க. கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா லட்சம் கிடைக்கும், லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 1000 கிடைக்கும், 1000 இன்வெஸ்ட் பண்ணா 100 கிடைக்கும். ஆனா இன்னைக்கு ட்ரேட் வித் டெக்னாலஜி மாறியாச்சு. நீங்க கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா லட்சம் சம்பாதிக்க முடியாது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்ளிகேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஓன் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க தான் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓலா அப்ளிகேஷன், அவங்களுக்கு எதுவும் ஓன் வெஹிக்கிள்ஸ் கிடையாது, எல்லாமே ஹையர்ட் வெஹிக்கிள்ஸ் வச்சு தான் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்றாங்க. மூணாவது ஓயோ அப்ளிகேஷன், அவங்களுக்கு எதுவும் ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, எல்லாமே பாத்தீங்கன்னா டைட் அப் ப்ராப்பர்ட்டி, அதை வச்சு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்றாங்க. அப்ப இனிமேல் டெக்னாலஜி பேஸ்ல யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க தான் கோடிக்கணக்காக சம்பாதிக்க முடியும். பிளஸ் எல்லா தொழிலும் நீங்க போட்டி வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? போட்டி, காம்படிஷன். எப்போ வரும் நம்மளை அழிக்கும் நமக்கே தெரியாது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண சிம் மேபி ஏர்செல்லா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல சார்? ஏர்செல் சிம் இல்ல. உங்ககிட்ட என்கிட்ட ஏர்செல் சிம் இல்லைன்னா பரவாயில்ல, ஏர்செல் சிம் ஓனர் கிட்டே இல்ல. ஹலோ, யார்கிட்ட இல்ல சார்? ஏர்செல் சிம் ஓனர் கிட்டே இல்ல. அப்ப டெக்னாலஜி அப்கிரேட் என்ன ஆச்சு பார்த்துட்டு ஒரு காம்படிட்டர் வந்தா நம்ம லைஃப் என்னவாயிரு சார்? வேனிஷ் ஆயிடும். இன்னைக்கு ஏர்செல் ஓனர் நைட் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு இப்படி நடக்கும்னு சொல்லி. ஜியோ வந்தாச்சு, ஏர்செல் என்னவாயிடுச்சு சார்? க்ளோஸ் ஆயிடுச்சு. செகண்ட், நீங்க என்ன தொழில் பண்ணாலும் நீங்க அப்கிரேட் ஆகணும்னா அவுடேட் ஆயிருவீங்க. நீங்க எத்தனையோ பிசினஸ் மேன் நீங்க அவுடேட் ஆயிட்டாங்க. ரீசன் அவங்க தொழில் என்ன பண்ணல சார்? அப்கிரேட் பண்ணல. சோ இன்னைக்கு நோக்கியா யூஸ் நம்ம எல்லாரும் முதல்ல யூஸ் பண்ண மொபைல் மேபி என்னவா இருக்கும் சார்? நோக்கியா. இன்னைக்கு நம்ம கையில நோக்கியா கிடையாது. அப்ப நோக்கியா சேர்மன் சொல்றாரு, நோக்கியாவோட ஃபெயிலியர் ரீசன் சொல்றாரு. என்ன சொல்றாரு சார்? ஃபெயிலியர் ரீசன். ஏன் நாங்க தோத்தோம்னா ஆண்ட்ராய்டு மார்க்கெட் வரும்போது நாங்க அப்கிரேட் ஆகல, அதனால அவுடேட் ஆயிட்டோம்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சார்? அவுடேட்டட். இதுதான் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன். ஆனா மை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாழ்க்கையில முன்னேற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். என்ன பண்ண போதும் சார்? டைம். ஆனா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மேக்ஸிமம் சொல்றது டைம் இல்லைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் சார்? ஆனா பிசினஸ் பீப்புள் எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு டைம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ரிலையன்ஸோட அம்பானிஸ் வந்து ரெடியா இருக்காங்க. ஜியோவோட ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி நீங்க சொல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி. ஹலோ, யார் ரெடியா இருக்கா சார்? அம்பானி ரெடியா இருக்காங்க. ஜியோவோட ப்ராஃபிட் தர ஒரு பிசினஸ் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க சார்? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா நம்ம அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணணும் சார்? கொடுக்கணும். அப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்தவங்க தான் நீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. இது வந்து விவா விர்ச்சுவல் ஆபீஸ், ஆன்லைன் பிசினஸ் மானிட்டரிங். எப்படி உங்க மொபைல்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்கும், அதே மாதிரி விவா அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் இந்த பிசினஸ் வந்து நீங்க டெவலப் பண்ண போறீங்க. கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. அடுத்த வருஷம் நம்ம அமெரிக்காலும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அதையும் நான் பெருமையை சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பிசினஸ்க்கு 3 விஷயம் இருந்தா போதும். ட்ரிங்க் இட், ஃபீல் இட், ஷேர் இட். இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரிங்க் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணா போதும் சார்? ஷேர் பண்ணா போதும். இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல என்ன பண்றோம் சார்? ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது காசு வருதா சார்? நமக்கு எதுவும் இல்லை. ஆனா விவாவை ஷேர் பண்ணா நமக்கு என்ன வரும் சார்? காசு வரும். எவ்வளவு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ் ப்ளீஸ் சார். சோ இந்த பிரசன்டேஷன் இன்கம் பத்தி சொல்லும்போது எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. என்ன பண்ணும் சார்? கொஞ்சம் நிமிர்ந்து, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, நிறைய காசு வரும். சார் நம்ம வருமானத்தை பத்தி பேச போறோம். இந்த பிசினஸ்ல 10 வகையா வருமானம் சம்பாதிக்கலாம். அது வீக்லி பே அவுட். என்ன பே அவுட் சார்? வீக்லி பே அவுட். மாத சம்பளம் போதும். மாத சம்பளம் வாங்கின வாழ்க்கையெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சு சார்? போதுமடா சாமி, இந்த மாத சம்பளம் வாங்கினது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 1ஆம் தேதி 10ஆம் தேதி எப்படி இருக்கும் சார்? கொண்டாட்டம் இருக்கும். கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்கும். 10ஆம் தேதி 20ஆம் தேதி சார் கொஞ்சம் திண்டாட்டம் இருக்கும். 20ஆம் தேதி 30ஆம் தேதி போராட்டமும் மாறி வீட்டுல சண்டையே 20ல இருந்து 30 தான் வரும். கரெக்டா இல்லையா சார்? ஹலோ, எஸ் ஆர் நம்ம 20ஆம் தேதிக்கு மேல போன் எடுக்கவே முடியல. யாரை கேட்டாலும் மச்சான் 10,000 முடி, 20,000 முடி. அடுத்த மாசம் சம்பளத்துல
தந்துறேன். சரி நம்மளும் தந்துருவோம்னு சொல்லி கொடுத்தா மாப்பிள்ள எல்லா பணமும் செலவாயிடுச்சு, அடுத்த மாசம் சம்பளத்துல தந்துறேன். அவர் எந்த மாசம் சொன்னார் நமக்கே என்ன பண்ணுவாங்க சார் தெரியாம போய் இப்படிதான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் நீங்க பார்ட் டைம் எடுத்து பண்ணலாம். உங்களோட ஜாப்பையோ உங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதையும் அஃபெக்ட் பண்ணாம வீக்லி ஒரு 3 hours இந்த பிசினஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க மந்த்லி இன்கம் வீக்லி இன்கமா மாறும். என்ன ஆகும் சார்? உங்க மந்த்லி இன்கம் வீக்லி இன்கம் மாறும். இன்னைக்கு நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க இல்ல நீங்க ஜாப்ல இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஜாப்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே இந்த பிசினஸ் வேணுமாங்கிறது நாளைக்கு உங்க ஓனர் முடிவு பண்ணுவாரு. நீங்க போய் ஒரு இன்கிரிமெண்ட் மெயில் அனுப்பணும். என்ன பண்ணும் சார்? இன்கிரிமெண்ட். நாளைக்கு காலை 10 மணிக்கு போய் டிஎஸ்எஸ் சோன்ஸோ உங்க கம்பெனில எத்தனை வருஷம் வேலை பாக்குறேன், எனக்கு அடுத்த மாசம் சேலரி 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கேட்கணும். எவ்வளவு கேட்கணும் சார்? 5000 ரூபாய். வித்தின் 5 minutes ரிப்ளை மெயில் வரும். டிஎஸ்எஸ் சோன்ஸ் இஷ்டம்னா வேலை பாருங்க, கஷ்டம்னா கிளம்புங்க. ஏன்னா மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் அந்த வேலைக்கு இன்னொருத்தர் வந்துருவார். எனக்கு அப்படி ரிப்ளை வந்துச்சு, அதனால நான் லீவா ஸ்டார்ட் பண்ணேன். ஹலோ புரிதல்? அப்ப நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இன்னைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மைனஸ். இன்னைக்கு எந்த பிசினஸ் மேன் ஒரு தொழில் போதுன்னு இருந்ததே கிடையாது. இன்னைக்கு டாடா கம்பெனி என்ன எதை வித்துட்டு இருக்காங்க சார்? உப்பு வித்துட்டு இருக்காங்க. எதை விக்கிறாங்க சார்? உப்பு. சோ இன்னைக்கு எல்லாத்துலயும் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்வார் கார் விக்கிறதும் டாடா தான், உப்பு விக்கிறது என்ன சார்? டாடா தான். அப்போ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சார்? ஏர்ன் பண்ணணும். சோ இன்னைக்கு இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சேல்ஸ் க்ளோசிங், எவ்ரி மண்டே இன்கம். நீ நம்ம ஸ்கூல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா வாரத்துல திங்கட்கிழமை தான் நமக்கு என்ன நாளா இருக்கும் சார்? பிடிக்காத நாளா இருக்கும். ஆனா இனிமேல் தீபாவளி வந்தீங்கன்னா வாழ்க்கையில பிடிச்ச நாளே என்னவா இருக்கும் சார்? திங்கட்கிழமை. ஏன்னா வாரம் இன்கம் என்னைக்கு வரும் சார்? திங்கட்கிழமை அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். பெஸ்ட் பிளேஸ் சார். அப்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற 2 வகையா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா நீங்க கஸ்டமர், ஐ பல்சோ, ஐ காஃபி, ஐ சார்ஜ், ஐஸ் எனி ஒன் ப்ராடக்ட் வாங்கினா நம்ம யாரு சார்? கஸ்டமர். இதே ப்ராடக்ட்ஸ் ஒரு 8 ப்ராடக்ட்டா வாங்கினா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன பண்ண போகுது சார்? 8 ப்ராடக்ட்ஸ். அந்த 8 ப்ராடக்ட் உங்களோட ஆப்ஷன். 2 பல்ஸ், 2 காஃபி, 2 சார்ஜ், 2 ஸ்லிப், 4 பல்ஸ், 4 காஃபி. உங்களுக்கு தேவையான ஒரு 8 ப்ராடக்ட் நீங்களே செலக்ட் பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே எம்ஆர்பி வந்து 3000 வரும். அப்ப 8 ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி 24000 வரும். தென் ஹேண்ட்லிங் சார்ஜ், ப்ராடக்ட் எல்லாம் உங்க வீட்டுக்கு டோர் ஸ்டெப் கொரியர் டெலிவரி ஆயிடும். அப்ப 24780 க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். 8 ப்ராடக்ட் வந்துரும். நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 20780. டிஃபரன்ஸ் நம்ம 4000 நம்ம அக்கவுண்ட்க்கு என்ன ஆயிடும் சார்? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் வச்சு 8 பொருளுக்கு என்ன வந்தாச்சு சார்? 4000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தாச்சு. சோ இந்த 8 பொருள்ல ஒரு பொருள 2 பொருள முதல்ல நம்ம சாப்பிடணும். யார் சாப்பிடணும் சார்? நம்ம சார். நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு 8 பொருள் போதுமா சார்? ஹலோ 8 பேர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா சார்? தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு சார்? கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு அந்த திருச்சி ரோட்ல போனா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. என்ன இருக்கு சார்? ஹலோ சிக்னல் நிக்கிற மாதிரி ஒவ்வொரு சிக்னல். இங்க ஹார்ட்டுக்கு பார்க்கலாம், அங்க என்ன பண்ணலாம் சார்? கிட்னிக்கு பார்க்கலாம். இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. அப்ப சொசைட்டில எத்தனையோ பேருக்கு இந்த ப்ராடக்ட் நீட் இருக்கு. ஜஸ்ட் அவங்க இத பத்தி என்ன பண்ணா போதும் சார்? ஷேர் பண்ணா போதும். பிடிச்சிருந்தா வாங்குவோம், பிடிக்கலனா இந்த பிசினஸ் நீங்க எல்லாம் எஸ் சொன்னா நம்ம எல்லாம் பிசினஸ் ஃப்ரெண்ட், நோ சொன்னாலும் ஃப்ரெண்ட் தான். என்ன சார்? ஃப்ரெண்ட். அப்ப இந்த பிசினஸ் டெவலப் பண்ண எவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்ப ஒரு பொருளுக்கு வந்து 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. 8 பொருளுக்கு 4000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிரும். அடுத்து இந்த பிசினஸோட தேவைகள் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தர் போய் கொடுக்குற சரியாயிடுச்சுன்னு அடுத்து என்ன பண்ணுவா சார்? திரும்ப கேட்பார். அப்ப உங்க சப்ளை கூட கூட உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகரிக்கும். ஒரு மாசத்துல கேலண்டர் மந்த் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள 12 பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் ஃப்ரீயா கிடைக்கும். 24 ப்ராடக்ட் வாங்கினா 2 ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். 40 ப்ராடக்ட் வாங்கினா 4 ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் வச்சு 40 பொருளுக்கு 20000 ரூபாய், 4 பொருள் ஃப்ரீ 12000 ரூபாய், ஒரு 8000 ரூபாய் சேர்த்து 40000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப ஒரு பொருளுக்கே ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்கும் சார்? 1000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கு. இந்தியா லெவல்ல டாப்பா ரீச் பண்ணீங்கன்னா 50000 ரூபாய் கேஷ் ரிவார்டு இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் மண்ணு பெருமை சேர்க்கிற மண்ணு. சோ போன மாசம் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மேடம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் லேடி டெய்லி 8 பொருள் ரீட்டைல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க சார்? டெய்லி 8 பொருள். அப்ப 31 நாளைக்கு எத்தனை பொருள் சார்? 248 பொருள். ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் வச்சு 1,24,000. கம்பெனி ஒரு 50000 கேஷ் ரிவார்டு கொடுத்தாங்க. டீம் போனஸ் ஒரு 60000 ரூபாய் வந்துச்சு. அவங்க லாஸ்ட் மந்த் இன்கம் 2,34,000. ஹவுஸ் ஒய்ஃபோட இன்கம் தான் சார் 2,34,000. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம சம்பாதிக்க முடியும்? ஓகே சார், அவங்க மாதிரி பண்ண முடியாது. என்னால மாசம் 12 கஸ்டமர் உருவாக்கினா கூட ஒரு 10,000 ரூபாய் நமக்கு அடிஷனலா கிடைக்கும். ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் வச்சு 12 பொருளுக்கு 6000 ரூபாய், ஒரு பொருள் ஃப்ரீ 3000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய் கிடைக்கும். இந்த பிசினஸ் 2 வகையா சம்பாதிக்கலாம். ரீட்டைல் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். டீமை டெவலப் பண்ணீங்கன்னா மாசம் 5 கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சார் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காஃபி டே கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? காஃபி ஷாப். சோ அவரு அந்த காஃபி ஷாப் ஓனர் பாத்தீங்கன்னா கஃபே காஃபி டே ஓனர் மிஸ்டர் விஜி சித்தார்த்தா, பெங்களூர் பர்சன். அவர் பாத்தீங்கன்னா இந்தியாவுல 10,000 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை அவுட்லெட் சார்?
10,000 அவுட்லெட்ஸ். அவர் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு கேப்புச்சினோ காஃபி குடிச்சா அவர் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் கிரெடிட்டார். எவ்வளவு கிரெடிட்டார் சார்? 1 கோடி. மறுநாள் காலையில் இந்த கேப்புச்சினோ காஃபி கீழே வந்து புரோக்கர் ஆனா கூட 1 கோடி கிரெடிட்டார். மனசுக்குள்ள கேக்குது, 4 வருஷம் முழுக்க டீ காஃபி குடிக்கிறேன், என் அக்கௌண்ட்ல 1 பணமும் வரல. ஆனா அவர் ஸ்மார்ட்டா பண்ணிட்டார், 10,000 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணாரு. அதே மாதிரி இந்த பிசினஸ் நீங்க எவ்வளவு தூரம் ரீச் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் ப்ராஃபிட் வரும். அதை எப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். சோ இந்த பிசினஸ் டெவலப் பண்றது 3 டைமென்ஷன் சப்போர்ட். 3 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஸ்பான்சர். அவர் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்களை இன்வைட் பண்ணதான் ஸ்பான்சர். அவருக்கு 300-500 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். அந்த 300-500 பீப்புள்ல பெஸ்ட் பீப்புளை தான் உங்களை செலக்ட் பண்ணி இங்க என்ன பண்ணிருக்காரு சார், இன்வைட் பண்ணிருக்காரு. சோ அவர் தான் உங்களோட ஸ்பான்சர். ரெண்டாவது வைபன் விவா ட்ரைனிங் சிஸ்டம், ப்ராடக்ட் நாலேஜ், பிசினஸ் நாலேஜ் A to Z ட்ரைனிங் கொடுத்து இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு என்டர்பிரனரா இருக்கிறதுக்கு நம்ம சிஸ்டம் இருக்கு. மூணாவது விவா ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது, வீக்லி இன்கம் தருது, பிளஸ் செமினார். இத பத்தி நம்ம இண்டிவிஜுவலா பேசணும், half an hour தேவைப்படும். இன்னைக்கு நம்ம 300 பீப்புள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண வளர்த்து அதே half an hour. அப்ப அந்த டைம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அந்த 3 டைமென்ஷன் சப்போர்ட் வச்சு இந்த பிசினஸ் டெவலப் பண்ணலாம். இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு வைபன் வெப்சைட் இருக்கு, அதுல நீங்க பிசினஸ் கோ த்ரூ பண்ணலாம். பெஸ்ட் பிளேஸ். சோ இத டெவலப் பண்றதுக்கு ரெண்டு பார்ட்னர் வேணும். என்ன பார்ட்னர் சார்? 2 பார்ட்னர், A பார்ட்னர் and B பார்ட்னர். இந்த A பார்ட்னர் B பார்ட்னர் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 300-500 பீப்புள்ல பெஸ்ட் பீப்புள் தான் அந்த 2 பேரா இருக்கும். என்ன இருக்கும் சார்? பெஸ்ட் பீப்புள். அவர் ஒரு 1 இயர் உங்க கூட அசோசியேட் ஆனா அவர் லைஃபும் சேஞ்ச் ஆகும், உங்க லைஃபும் சேஞ்ச் ஆகும். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. சோ நீங்க எப்படி 8 ப்ராடக்ட் வாங்கணும், அதே மாதிரி A person 8 ப்ராடக்ட் வாங்கும்போது you will get 1000 rupees, B person வாங்கும்போது another 1000 rupees. Next please sir. So left floor person, right floor person வாங்கும்போது கம்பெனி ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன், கிக் ஸ்டார் ப்ரமோஷன். இது 1+1 வீக். நீங்க என்ரோல் பண்ண வாரம் அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரத்துக்குள்ள 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது ஒரு 1000 ரூபாய் நம்ம கம்பெனி அடிஷனலா கொடுப்பாங்க. பிளஸ் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன், யதா ராஜா ததா பிரஜா. நீங்க எப்படி 2 பார்ட்னர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்களோ, A பார்ட்னர் B பார்ட்னர் 2 பார்ட்னரை ரெஃபர் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கிக் ஸ்டார் மேக் பண்ணி 2000 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய் உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும். இந்த பிசினஸ்ல இன்ஸ்டன்டா லெஃப்ட்ல 3 பேர் ரைட்ல 3 பேர் வரும்போது முதல் வாரமே 13,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். எவ்வளவு சம்பாதிக்கலாம் சார்? 13,000. இதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க மைரன்ஸ். ஃபர்ஸ்ட் வீக் 13,000 ப்ராஃபிட். இப்ப நிறைய பேர் சிந்தனை ஓடிட்டு இருக்கும், சார் இதே மாதிரி ஆளுகளை சேர்த்துக்கிட்டே இருந்தா காசு வருமா, ஒரு காலகட்டத்தில் ஆள் வரலன்னா என்ன பண்றது? இந்த பிசினஸோட பியூட்டி என்னன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே லிக்விடேட் ஆகக்கூடிய பொருள். என்ன சார்? சாப்பிட சாப்பிட என்ன ஆயிட்டே இருக்கும் சார்? காலி ஆயிட்டே இருக்கும். அப்ப காலியாக நமக்கு வர வேண்டிய பிசினஸ் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், லெஃப்ட்ல 3 பேர் ரைட்ல 3 பேர் வந்தப்போ 6000 ரூபாய் லாபம் வந்துச்சு. 4வது நம்பர் லெஃப்ட்லயும் வரல, 4வது நம்பர் ரைட்லயும் வரல. ஏற்கனவே இருக்கிற 3 நபர் திரும்ப பொருள் வாங்கினா கூட உங்களுக்கு என்ன வரும் சார்? ப்ராஃபிட் வரும். அப்ப நமக்கு பீப்புள் தான் வேணுங்கிற அவசியம் கிடையாது, இங்க ப்ராடக்ட் தான் வேணும். என்ன வேணும் சார்? வால்யூம். எவ்வளவு தூரம் பிசினஸ் நடக்குதோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். சோ டீம் ஒர்க் கூட ப்ராஃபிட் கொடுக்கும். 600 பாயிண்ட் 6000, 1000 பாயிண்ட் 10,000, 2000 பாயிண்ட் 20,000 ரூபாய். எப்பவுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் டீமும் ரைட் டீமும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஃபாஸ்டா பண்ணுவார், ஒருத்தர் ஸ்லோவா பண்ணுவாரு. லெஃப்ட்ல 2000 பாயிண்ட், ரைட்ல 2000 மேட்ச் 20,000, 200 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். 2000 ஏற்கனவே 200 சேர்ந்து 22 மிச்சம் 300 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பாத்தீங்கன்னா 4000 பாயிண்ட், 40,000, 10,000, 1 லட்சம், 20,000 பாயிண்ட்க்கு வாரம் 2 லட்சம், மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாங்கன்னா மந்த்லி 10 lakh ஸ்மால் இருக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு சென்னையில இருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூரோட மார்க்கெட் பத்தி எனக்கு தெரியல. மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணா கூட நீங்க 10 லட்சம் கிடைக்குமான்னு என்ன பண்ண முடியும் சார்? சொல்ல முடியாது. இந்த பிசினஸ் ஒரு டீம் ஒர்க், ஒரு 1 இயர் நீங்க சிஸ்டமேட்டிக்கா பில்ட் பண்ணீங்கன்னா வாரம் 2 லட்சம், மாசம் 10 லட்சம் என்ன பண்ண முடியும் சார்? சம்பாதிக்க முடியும். அப்ப சம்பாதிச்சவங்க இருக்காங்களான்னு அதையும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மாதிரி 8 பொருள் வாங்கி ஆரம்பிச்சு நீங்க 12 பேர் கோடீஸ்வரர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம். அதுல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த பிசினஸ் ரெவல்யூஷன் பண்ண நபர் இன்னைக்கு அவரோட பிரசன்ஸும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 10 டேஸ் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு ரோம், இத்தாலி, சுவிட்சர்லாந்துல ஃபாரின் ட்ரிப் போயிட்டு நம்ம ஈவென்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. மிஸ்டர் ரசூல் ஹாரிஸ், அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அவருக்கு பெரிய அப்ளாஸ் பண்ணணும். இந்த அப்ளாஸ் காணாது. ஏன்னா 3 கோடி ரூபாய் சின்ன ஒரு ரூபாய் கிடையாது. அவர் எந்த பண்ண சேர்ந்தாங்க? நம்ம கோயம்புத்தூர் மன்னர். எந்த ஊர் சார்? கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி தான் அவருக்கு நேட்டிவ். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி எந்த இந்தியால பிசினஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ் சார். சோ எப்படி சார் பணம் தராங்க? எந்த பொருளோட மேனுஃபேக்சர் பிரைஸ் கம்மியா இருக்கும், எம்ஆர்பி பிரைஸ் கூடுதலா இருக்கும். இன்னைக்கு கிண்ட்லே வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குவீங்க, அடைய மேனுஃபேக்சர் பிரைஸ் பியூரிஃபிகேஷன் சார்ஜ் 54 பைசா, பாட்டில் லேபிள் செட் வெறும் 3 ரூபாய். 3 ரூபாய் உள்ள பொருள் நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் 5, 7, 9, 11, 13, 15 பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் யார் வரா சார்?
செலிபிரிட்டிஸ், நடிகர் நடிகை விளையாட்டு அவங்க வந்து லட்ச ரூபாய்க்கு வரமாட்ட கோடிக்கணக்கான பணம் கொடுக்கணும். அப்போ ஒரு பொருளை தயாரிச்சு மக்கள் ரீச் பண்றதுக்கு எல்லா கம்பெனியுமே 50 to 75% மணியை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம கம்பெனி அவங்க யாருக்குமே வேலை கிடையாது. ப்ராடக்ட் பெங்களூர் ப்ரொடக்ஷனை கொரியர் மூலமா வீட்டுக்கு வந்துடும். அட்வர்டைஸ்மெண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட், வாய்வழி விளம்பரம். இந்த பொருள் நல்லா இருக்கு நம்ம தான் சொல்றோம். அப்ப இடைத்தர விளம்பரக்காரர்களோட லாபத்துல இருந்து 50% பணத்தை நம்ம கம்பெனி நமக்கே திரும்ப தராங்க. எவ்வளவு தராங்க சார்? 50% டர்ன் ஓவர்ல. சோ இன்னைக்கு இதுல ஹாப்பி இருக்கா நினைக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க ஹாப்பி ஆவீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல டெய்லி ஷோரூம் இருக்கு. ஹட்சன், அருண் ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்ந்து டெய்லி ஷோரூம் கொடுக்குறாங்க. 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 4% ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் சார்? 4%. வீகால ஜஸ்ட் 24,800 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 50% ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் சார்? இதுக்கு ஒரு பெருமை பத்துறாங்க. சோ 50% நம்ம ப்ராஃபிட் இருக்கு. லாஸ்ட் இயர் நம்ம சேர்மன் 200 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணோம். 100 கோடி ரூபாய் கம்பெனி ப்ராஃபிட்டா டிஸ்ட்ரிபியூட் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் நம்ம 400 கோடியை தாண்டியாச்சு. இந்த இயர் எண்ட்ல 500 கோடி டர்ன் ஓவர் பண்ண போறோம். எவ்வளவு சார்? 500. அப்ப 250 கோடி யாருக்கு மணி வர போகுது சார்? டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு தான் ப்ராஃபிட் வரும். அப்படிப்பட்ட ஏர்னிங் பொட்டன்ஷியல் தான் நமக்கு இருக்கு. பிளஸ் இந்த பிசினஸோட பெரிய பியூட்டினா ராயல்டி. நீ கவர்மெண்ட் ஜாப்ல பாத்தீங்கன்னா பென்ஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கனவு எதுல இருந்துச்சு சார்? எப்படியா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதான்னு சொல்லி லட்சங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ண பீப்புள் இருக்காங்க. நீங்க லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஜாப் வாங்கினாலும் சரி, 50 டேஸ்க்கு வேலை பார்த்தாலும் சரி, நீங்க என்ன கிடையாது சார்? பென்ஷன் கிடையாது. ஆனா வீவோட ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா மாசம் 50,000 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும். இந்தியால மொத்தம் 25 டைமண்ட் இருக்காங்க. தமிழ்நாட்டுல முதல் டைமண்ட் சொல்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு அம்மாவுக்கு மாசம் 50,000 ராயல்டி வந்துட்டு இருக்கு. அடுத்த ரேங்க் அட்வான்ஸ்மென்ட். கம்பெனில 16 ப்ரமோஷன் இருக்கு. இந்த 16 ப்ரமோஷன் பண்ணா நம்ம லைஃபே செட்டில் ஆயிடுச்சு மை டிஃபென்ஸ். சோ அடுத்த ரேங்க் மெயின்டெனன்ஸ் போனஸ். இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. ஒரு ரூபி ரேங்க்னா வாரம் 5,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரை கிடைக்கும். சோ நீங்க ஒரு கோலெக்ஷன் வாரம் 10,000 ரூபாய். சோ நீங்க டைமண்டுக்கு வாரம் 22 மாசம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பாக்கெட் மணியா கிடைக்கும். என்ன கிடைக்கும் சார்? பாக்கெட் மணி. நெக்ஸ்ட் ப்ளீஸ் சார். அடுத்த ரிவார்ட் ப்ரோகிராம் ஸ்டார் 2 டே சும்மா 5 lakh ரூபாய் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஃபைன் 2000 ரூபாய் கேஷ் அவார்ட். அடுத்து ஸ்டார் 1000. இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு டோட்டலா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். சோ இதுக்கு வந்து டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. 1 மாசமோ 2 மாசம் 3 மாசமோ எப்ப நீங்க டோட்டலா குமுலேட்டிவா 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்களோ அப்ப 3 days 2 nights தாஜ்மஹல்ல பெங்களூர்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கம்பெனி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. லட்சாதிபதி இருந்து கோடீஸ்வரர் எப்படின்னு. இப்போ லாஸ்ட் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா 1600 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எவ்வளவு பேர் சார்? 1600 பேர். இந்த ஹோட்டல்ல ரூம் ரெண்ட் மட்டும் 17,500 ரூபாய் வருது. எவ்வளவு சார்? அப்ப 2 நாளும் 30,000 ஃபுட் எல்லாம் சேர்த்து 50,000 இருந்து 60,000 கம்பெனி 1600 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க சார்? செலவு பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் தான் நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த ஈவென்ட்க்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து 2 கப்பிள்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ண அவங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது ரூபி எக்ஸிகியூட்டிவ். இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு 2.5 லட்சம் சம்பாதிக்கணும். ஏற்கனவே 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கு. இன்னொரு 1.5 லட்சம் சம்பாதிச்ச ரூபி எக்ஸிகியூட்டிவ். அதுக்கு 4 days 3 nights to Thailand, you and your co-applicant fully expenses paid. Flight ticket, visa, accommodation, sightseeing எல்லாமே கம்பெனி செலவு. பிளஸ் கம்பெனி உங்களுக்கு நமக்கு ஷேர் ஹோல்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. என்ன தராங்க சார்? ஷேர்ஸ். எந்த கம்பெனி நீங்க வேலை பார்க்குற வரைக்கும் ஹீரோ, வெளியே வந்துட்டா ஜீரோ. நமக்கு அந்த கம்பெனி சம்பந்தம் கிடையாது. விவோல ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க் வச்சோம்னா கம்பெனில ப்ராஃபிட் சார் 1x 1 லாட் ஷேர் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நெக்ஸ்ட் பெர்ல் எக்ஸிக்யூட்டிவ் வச்சுனா மலேசியா 3x ஷேர் நமக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல மலேசியா ட்ரிப் அச்சீவர் இருக்கார். அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம். அடுத்து எமரல்ட் எக்ஸிக்யூட்டிவ் துபாய் 8 சார், சஃபேர் எக்ஸிக்யூட்டிவ் ஹாங்காங் மக்கோ 20 சார், எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் ஆஸ்திரேலியா 50 ஷேர்ஸ் இருக்கு. ப்ளூ டைமண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, பர்பிள் டைமண்ட் யூரோப், ஒயிட் டைமண்ட் பிரேசில், பிளாக் டைமண்ட். இதுக்கு பிளாக் டைமண்ட் ரிங் அண்ட் பண்டன். வேர்ல்டுல காஸ்ட்லிஸ்ட் டைமண்ட் தான் பிளாக் டைமண்ட். இனிமே லேடிஸ் யாரும் டைமண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா ஒயிட் டைமண்ட் வாங்க சொல்றாங்க. என்ன சொல்லுங்க சார்? பிளாக் டைமண்ட் வாங்க சொல்லுங்க. அதுதான் வேர்ல்டுல என்ன சார்? காஸ்ட்லிஸ்ட் டைமண்ட். அதுக்கப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ் கிளப் மெம்பர் பிளஸ் 1 week trip to USA for you and your co-worker. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர முடியும். பிளஸ் நம்ம கம்பெனி 10 years மல்டிபிள் என்ட்ரி விசா கொடுக்குறாங்க. எதுக்காக 10 years மல்டிபிள் என்ட்ரி விசா? நம்ம கம்பெனி இந்தியால ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் எங்க போகுது சார்? அமெரிக்கா. நீங்க எத்தனையோ ஃபாரின் கம்பெனி அமெரிக்கால இருந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து இந்தியால பண்றாங்க. நம்ம கம்பெனி இந்தியால இருந்து ஃபாரின் போகுது. நீங்க ஆம்வே, ஹெர்பாலிக், டாப்பர், ஓரிஃப்ளேம், டியான்ஸ், கேலிங், ஏவான், டிஎக்ஸ்என், ஏஎம்சி, கோனிபே, ஃபாரின் யூனிவர்சிட்டி, பைடோசன்ஸ், நியூரிஸ், மொனாங் இந்த மாதிரி கம்பெனிஸ் லாஸ்ட் 10 to 20 years பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம ஆரம்பிச்சு எங்க ரீச் பண்ண போறோம் சார்? அமெரிக்கா. அது ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த பிசினஸ் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த பிசினஸ் அதுக்கப்புறம் நம்ம நாமினிக்கு சென்றடையும். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பாண்டிச்சேரியில இறந்துட்டாரு. அவருக்கு வாரம் 20,000 மாசம் 1 லட்சம் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியா அவங்களோட ஒய்ஃபுக்கு என்னவா இருக்கு சார், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இன்னைக்கு அவர் இல்லைன்னா கூட மாசம் 1 லட்சம் அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ் சார். So இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 3 விஷயம் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் நம்மளோட PAN கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீடைல்ஸ், fill up the application form. இந்த ப்ரோகிராம் முடியும் போது நம்ம சீஃப் கெஸ்ட்ல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ் பண்ணுவீங்க. Just place your first order. In moments of decision, destiny is saved. Andhra Province is a powerful line. Lifeல decision makingல யார் யாரெல்லாம் fraction of secondல முடிவு எடுத்திருக்காங்களோ அவங்க லைஃப் தான் செட் ஆயிருக்கு. யோசிச்சவங்க லைஃப் இதுவரைக்கும் செட்டில் ஆகல. So right time, right opportunity நமக்கு கிடைச்சிருக்கு. Indus ஒரு 5-star opportunity. Right company, right products, commercial supply, education system and right cost. இந்த 5 விஷயனால தான் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பு தான் மைடியம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த டவுட்ஸ் இந்த ஹால்ல கிளாரிஃபை பண்ணி இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்களும் ஒரு பர்சனா இருக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you very much. இப்போ எல்லாமே தியரிட்டிக்கலா பார்த்துட்டு வந்து பிராக்டிகலா பார்க்கணும். எஸ்ஆர் மைடியம்ஸ் இதுல சாதிச்சவங்க இருக்காங்களான்னு பார்க்கணும். பார்க்கலாமா சார்? ஒரு நல்ல அப்ளாஸ் பண்ணீங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணலாம். சரி, இந்த ஹால் இருக்கிற 6 ஸ்டார் எக்ஸ்பிரஸ் நான் நேம் ரீட் பண்ற எல்லாரும் வரணும் மைடியம்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்து நீங்க இன்வைட் பண்ணணும். மிஸ்ஸஸ் பானுமதி ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். மிஸ்ஸஸ் சுஷீலா ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். மிஸ்ஸஸ் யமுனா தேவி ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். மிஸ் ரேவதி ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். மிஸ்ஸஸ் மகேஸ்வரி, மிஸ்டர் முனியப்பன், மிஸ்டர் வருண் பிரசாத், மிஸ்டர் சபரீஷ், மிஸ்டர் செந்தில் ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் மைடியம்ஸ். பாராட்டு மேல குறை இருக்கக்கூடாது. உங்களை ரெகனைஸ் பண்றதுக்கு நம்ம கம்பெனியோட கோல் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் வெங்கடேஷ் சாரை இன்வைட் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ உமன்ஸ் ரெகனைஸ் பண்றதுக்கு மிஸ்ஸஸ் செந்தில், மைதி பிரியா செந்தில் அவங்களை இன்வைட் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு நல்ல பாராட்டு கொடுக்கலாம் மைடியம்ஸ். நம்ம பாராட்டணும், கை சமக்கணும். நல்ல பாராட்டு கொடுக்கலாம். மனமோண்டு பாராட்டு. நாளைக்கு இதே பாராட்டு நம்மளை திருப்பி வரும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஒரு மெடல் வாங்குவோம் ஏற்கப்பட்டிருப்போம். தீபாவளி மெடல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது ஒரு பேஷனா எடுத்து செய்யறாரு. இவருக்கு ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுத்துருங்க. Wish you all the best. Thank you very much. So அடுத்து நான் ரெகனைஸ் பண்ண போற லெவல் பாத்தீங்கன்னா ஸ்டார் 250. இந்த பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ்னா